வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே சென்சிட்டிவான ஒண்ணு. பல பேரோட நிம்மதியை முற்றிலுமா குலைக்கிற ஒரு விஷயம். உங்க கல்யாண வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் உங்க துணை கிட்ட இருந்து வராம வெளியில இருந்து, குறிப்பா ஒரு நார்சிசிஸ்டிக் மாமியார் கிட்ட இருந்து வந்தா என்ன நடக்கும்? இன்னைக்கு இந்த பகுப்பாய்வுல இதோட உளவியல் ரீதியான வழிகளையும் அது எப்படி ஸ்ட்ராங்கா எதிர்கொள்றது அப்படிங்கறதையும் நம்ம விரிவாக பார்க்க போறோம். உங்க திருமணத்திற்கான மிகப்பெரிய அச்சுறுத்தல் வெளியிலிருந்து வந்தா என்ன செய்யறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சூழ்நிலை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனச்சோர்வையும் அளவற்ற தனிமையையும் கொடுக்கும். ஒரு நார்சிசிஸ்டிக் மாமியார்கிட்ட தொடர்ந்து போராடுறது உங்கள மனதளவுல சுத்தமா சோர்வடைய செஞ்சிடும். உங்களோட ஒவ்வொரு சின்ன செயலும் விமர்சிக்கப்படும் போது ஒருவேளை நான் தான் ஏதோ தப்பு பண்றேனா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களை வாட்டி வதைக்கலாம். அந்த இருண்ட குழப்பத்தையும் வலியையும் தான் இன்னைக்கு நாம வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போவோம். வெளியிலிருந்து வரும் அச்சுறுத்து. மெடிக்கலா பார்த்தா ஒரு நார்சிசிஸ்டிக் பெற்றோருக்கு அவங்க குழந்தை ஒரு சேட்டிலைட் மாதிரி அவங்கள சுத்தியே தான் வரணும். அப்போ நீங்க யாரு? நீங்க அங்க ஊடுருவி வந்த ஒரு அந்நியர். அதனால தான் அவங்க சில நச்சு தந்திரங்களை யூஸ் பண்ணுவாங்க. முதல் விஷயம் மூவர்ணமாக்கல், அதாவது ட்ரையாங்குலேஷன். உங்ககிட்ட நேரா பேசாம உங்க துணைக்கிட்ட பேசி வேணும்னே உங்களுக்குள்ள பிளவை உண்டாக்குறது. அடுத்தது எல்லைகளை மீறுறது. உங்க வீடு, உங்க குழந்தைங்க, உங்க முடிவுகள்னு எல்லாத்துலயும் மூர்க்கமா அதிகாரம் செலுத்துவாங்க. எல்லாமே அவங்கள சுத்தியே நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நடந்த விஷயங்களை வசதியா மறந்துட்டு உங்களை முட்டாளாக்க நினைக்கிற கேஸ் லைட்டிங் தந்திரமும் இதுல அடங்கும். இது ஒவ்வொன்றும் உங்க கல்யாண பந்தத்து மேல நடத்தப்படுற கண்ணுக்கு தெரியாத தாக்குதல்கள். இத நான் சொல்லியே ஆகணும். தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. நீங்கள் பிரச்சனை இல்ல. ஆமாங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க பிரச்சனை கிடையாது. இந்த மொத்த நாடகமுமே உங்களை ஒரு பைத்திய மாதிரி உணர வைக்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. உங்களோட ஒவ்வொரு கண்ணீரும் உங்களோட வலியும் 100% உண்மையானது. இதை நீங்க கற்பனை செஞ்சுக்கல. இதை நீங்க ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இரண்டாவது பகுதி வலியின் சுழற்சி, அதாவது த வால்ஸ் ஆஃப் பெயின். வெளியிலிருந்து வர்ற இந்த பிரஷர் உள்ளுக்குள்ள எப்படி கல்யாணத்தை உடைக்குதுன்னு பார்ப்போம். தம்பதிகள் தவிர்க்க முடியாம 2 தற்காப்பு நிலைகளுக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு பக்கம் எதிர்ப்பாளர், அதாவது புரொட்டஸ்டர். மாமியாரால பாதிக்கப்படுறவங்க தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய துணையே தங்களை கைவிட்டுட்டதா நினைச்சு கோபப்பட்டு விமர்சிக்க தொடங்குவாங்க. இன்னொரு பக்கம் பின்வாங்குபவர், அதாவது வித்யாவர். நார்சிசிஸ்டிக் தாயோட குழந்தை தான் அம்மாவா இல்ல தான் துணையா அப்படிங்கிற தர்ம சங்கடத்துல மாட்டி குற்ற உணர்ச்சியில அமைதியாகி பிரச்சனையிலிருந்து தப்பிக்க பார்ப்பாங்க. ஒருத்தர் ஆதரவுக்காக போராட, இன்னொருத்தர் அமைதிக்காக ஒழிஞ்சுக்குவார். இந்த சுழற்சி எப்படி தன்னைத்தானே வளர்த்துக்குது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற மிகப்பெரிய சோகம். பாதிக்கப்பட்ட துணை வழியில்லாம கதற, பாதுகாப்பு கேட்டு மேலும் மேலும் சத்தம் போட, இன்னொருத்தரோ சுத்தமா அமைதியாகி இன்னும் தற்காப்பு நிலைக்கு போயிடுவார். இதனால 2 பேருக்கும் நடுவுல இடைவெளி அதிகரிக்குது. கடைசியில இதுல யாருக்கு லாபம்? அந்த மாமியாருக்கு தான். தம்பதிகள் உண்மையான பிரச்சனையை எதிர்த்து போராடுறதை விட்டுட்டு தங்கள் கூடிய சண்டையிட்டு மொத்த எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இவ்வளவு வலிகள், குழப்பங்களுக்கு நடுல இதை எப்படிப்பா நிறுத்துறது? அதுக்கான தீர்வு தான் இந்த ட்ரோன் பார்வை, அதாவது ட்ரோன்ஸ் ஐவியூ. போர்க்களத்துக்கு மேல பறந்த ஒரு ட்ரோன் கேமரால பாக்குற மாதிரி யோசிங்க. நீயா நானா அப்படிங்கிற சண்டையை நிறுத்திட்டு நாம 2 பேரும் சேர்ந்து இந்த நார்சிசிஸ்டிக் மாமியான் உருவாக்குற சிக்கலை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற மனநிலைக்கு தம்பதிகள் மாறணும். இது உறவை காப்பாத்துற ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை. பகுதி 3, இறையாண்மை கொண்ட நாம். சைக்காலஜி படி பார்த்தா உங்க கல்யாணத்தை ஒரு 3வது நாற்காலி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க, உங்க துணை, இத 2யும் தாண்டி நாம் அப்படிங்கிற ஒரு பந்தம் இருக்கு. அது ஒரு உயிருள்ள அமைப்பு. அதுக்குன்னு தனி தேவைகள், எல்லைகள், பொறுப்புகள் இருக்கு. ஒரு குழந்தையை எப்படி பாதுகாப்போமோ, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, அந்த நாம் என்பதையும் நீங்க பாதுகாக்கணும். ஏன்னா நார்சிசிஸ்டிக் மாமியார் குறி வச்சு தாக்குறது உங்களை மட்டும் இல்ல, இந்த நாம் அப்படிங்கிற புனிதமான அமைப்பை தான். பகுதி 4, உண்மையிலேயே வேலை செய்யும் எல்லைகள். சாதாரணமா நம்ம செட் பண்ற பவுண்டரிஸ் எல்லாம் நார்சிசிஸ்டிக் ஆள்கள் கிட்ட சுத்தமா வேலைக்கே ஆகாது. ஏன்னா அதை உடைக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கும். சோ சில உறுதியான ஸ்டெப்ஸ் தேவை. 1, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். 2, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இரத்த உறவுள்ளவரை, அதாவது அவங்க சொந்த புள்ள தான் அந்த எல்லையை அம்மாட்ட சொல்லணும். அதுதான் உங்க கல்யாணத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம் அப்படிங்கிறதுக்கான ஆணித்தரமான சான்று. 3, அந்த எல்லையை மீறினா உடனே அதுக்கான விளைவுகள் இருக்கணும். 4, அவங்களோட தொடர்பு வச்சுக்கிற நேரத்தை ரொம்பவே குறைச்சிக்கணும். விளைவுகள் இல்லாத எல்லை, வெறும் ஆலோசனை மட்டுமே. இதை விட உண்மையான ஒரு வாக்கியம் இருக்கவே முடியாது. நார்சிசிஸ்டிக் நபர்கள் கிட்ட போய் அட்வைஸ் பண்றதெல்லாம் வேஸ்ட். இப்படி பண்ணா இதுதான் நடக்கும்னு சொன்னா அதை செஞ்சே ஆகணும். எந்த மன்னிப்போ சமரசமோ கிடையாது. இதை செயல்படுத்துறது எமோஷனலா ரொம்ப கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க கல்யாணத்தை காப்பாத்துற ஒரே கவசம் இது மட்டும்தான்.
கிளினிக்கலா பார்த்தா இந்த நார்சிசிஸ்டிக் பெற்றோர்கள் ஏன் இப்படி நடந்துக்கறாங்க? தங்களோட சொந்த அவமானங்களையும் பலவீனங்களையும் மறைக்கவே மத்தவங்க மேல ஒரு பயங்கரமான கண்ட்ரோல் வச்சுக்க நினைப்பாங்க. உங்கள ஆதிக்கம் செலுத்துறது மூலியமா தான் அவங்க உயிர் போடவே இருப்பாங்க. இது அவங்களோட சொந்த பாதுகாப்பின்மையோட வெளிப்பாடு. இதனால தான் கொஞ்சம் கூட சமரசம் இல்லாத கடுமையான எல்லைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. வெளியில பவுண்டரி செட் பண்றத பத்தி பேசிட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய எமோஷனல் வேலைகள் நிறைய இருக்கு. தொடர்ந்து தாக்கப்படும்போது பாதிக்கப்பட்டவங்க தங்களை தாங்களே ஆஸ்வாசப்படுத்திக்கணும். எனக்கான இரக்கம்னு ஒன்னு இருக்குல்ல, அத பழகணும். அதே மாதிரி அமைதியா பின்வாங்குற துணை தன்னோட அம்மாவோட தப்புகளை நியாயப்படுத்துறதை விட்டுட்டு தம் பார்ட்னரோட வழிய முழுசா உணர ஆரம்பிக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா உங்க கல்யாணத்தை நீங்க வெளிப்படையா திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கணும். பகுதி 5 நீண்ட கால பயணம். ஓவர் நைட்ல மேஜிக் மாதிரி எல்லாமே சரியாயிடுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. மாமியார் ஒருபோதும் மாறப்போவதில்லை அப்படிங்கறத ஏத்துக்கிறது தான் படி. அப்போ சக்சஸ்னா என்ன? தம்பதிகளுக்குள்ள சண்டை இல்லாம இந்த பிரச்சனையை பத்தி பேச முடியுதா? உங்க பார்ட்னர் உங்களுக்காக வெளிப்படையா குரல் கொடுக்கறாரா? மாமியாரை பத்தி யோசிக்கிற நேரம் குறைஞ்சிருக்கா? குடும்ப சந்திப்புகளை பக்காவா பிளான் பண்ணி கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுறீங்களா? இதுதாங்க உண்மையான மீளுதல். சுருக்கமா சொன்னா உங்களோட நாம் அப்படிங்கிற பந்தம் ஊடுருவ முடியாத ஒரு கோட்டையா மாறுறது தான் சக்சஸ். சில சமயம் நீங்க என்னதான் முட்டி மோதினாலும் எல்லைகளை வகுத்தாலும் மீறல்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். உங்க கல்யாணமே உடையும் நிலைமைக்கு வரலாம். அந்த மாதிரி நேரத்துல அந்த மாமியார்கிட்ட எந்த தொடர்பும் இல்லாம இருக்கிறது, அதாவது நோ கான்டாக்ட்னு சொல்றோம்ல, அது ஒரு நியாயமான தற்காப்பு நடவடிக்கை தான். இது கொஞ்சம் கூட சுயநலமோ கொடூரமான செயலோ கிடையாது. உங்க மனநலத்தையும் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்கான ஒரு அவசியமான கூட்டு முடிவு, அவ்வளவுதான். இந்த மொத்த பகுப்பாய்வோட சாராம்சமே இதுதான். உங்க திருமணத்துக்கு முதலிடம் கொடுக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அத ஒருபோதும் சுயநலமா நினைக்காதீங்க. அந்த நாம் அப்படிங்கிற பந்தம் ஒரு உயிருள்ள அமைப்பு, ஒரு ஈடு செய்ய முடியாத உயிரியல் தேவைன்னு நினைச்சு பாதுகாக்கணும். அது ஒரு முதிர்ச்சியான மனுஷனோட கடமை. அந்த மாமியார் இதை ஒருபோதும் புரிஞ்சிருக்காம இருக்கலாம். ஆனா அது அவங்க குறைபாடு, உங்க பிரச்சனை கிடையாது. சோ கடைசியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க விரும்புறேன். அந்த நாம் என்பதை நீங்க பாதுகாப்பீர்களா? வெளியிலிருந்து வர்ற இந்த புயலை தாங்கி உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான உறவை காப்பாத்த கடினமான முடிவுகளை எடுக்க நீங்க ரெடியா? யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ராங்கான எல்லைகளை உருவாக்குங்க. உங்க திருமணத்தை காக்கும் கவசமா மாறுங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வில் சந்திக்கலாம். நன்றி.